Hi friends, Assalamu alaikum. சன்ஃப்ளவர் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஆயில் ஊற்றி நம்ம கொஞ்சம் திக் ஆகிற வரைக்கும் பிளெண்ட் பண்ணிக்கணும். அவ்வளோதான், இந்த கன்சிஸ்டன்சிக்கு எடுத்துக்கோங்க. இப்போ நான் ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். சாஸ் ரெடி ஆகிடுச்சு. கார்லிக் சில்லி சாஸ் ரெடி. இப்போது சிக்கன் நம்ம மேரினேட் பண்ணிக்கலாம். சிக்கன் நான் ஒரு 200 கிராம் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக மஞ்சத்தூள், அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் வினிகர், கரம் மசாலா, பெப்பர் பவுடர், உப்பு தேவையான அளவு, தயிர் 2 டேபிள் ஸ்பூன், மிளகாத்தூள் 1 ஸ்பூன், ஜீரகப்பொடி 1/4 டீஸ்பூன், ஃபுட் கலர் கொஞ்சம், கஸ்தூரி மேத்தி ஆப்ஷனல், 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி மேரினேட் பண்ணி ஒரு 2 ஹவர்ஸ் ஊற வச்சுருங்க. குப்பூஸ்க்கு தேவையான மாவு ரெடி பண்ணிக்கிறேன். நான் இங்கே 1/2 கப் மாவு எடுத்திருக்கேன். தேவையான அளவு உப்பு, பேக்கிங் சோடா பிஞ்ச் போட்டுக்கோங்க, பேக்கிங் பவுடர் ஒரு 1/4 டீஸ்பூன், சுகர் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க, எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன், தயிர் 2 டேபிள் ஸ்பூன், கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா சப்பாத்திக்கு மாவு பிசைகிற மாதிரி பிசைஞ்சு வச்சுருங்க. ஒரு 1/2 அன் ஹவர் ஊறட்டும். அதுக்கப்புறமா பாருங்கள் நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. ட்ரை ஆகாமல் இருக்க மேலே எண்ணெய் தடவி வச்சுருக்கோங்க. அதுக்கப்புறமா நல்லா இது மாதிரி எடுத்து பால்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த சைஸ்க்கு தேவையோ அது மாதிரி. நான் கொஞ்சம் பெரிய சைஸாகவே உருட்டுறேன். பிகாஸ் ஷவர்மா ரோல் பண்ணும்போது சரியாக கிளியராக இருக்கணுன்றதுக்காக. கொஞ்சமாக டஸ்டிங்க்கு மைதா மாவு யூஸ் பண்ணிவிட்டு நல்லா திரட்டிக்கோங்க. சப்பாத்தி மாதிரி நல்லா திரட்டிக்கோங்க. ரோல் பண்ணியாச்சு. நான் ஒரு ஃபோக் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், அப்படியே கூட செய்யலாம், இல்லை இந்த மாதிரி ஃபோக் யூஸ் பண்ணி கூட பண்ணலாம், அது உங்களோட விருப்பம்தான். இப்போது ஒரு தவா வச்சு, தவா நல்லா ஹீட் ஆகிடுச்சு. குப்பூஸை தவா மேலே போடுறேன். போட்டுட்டு நல்லா 2 சைடும் குக் பண்ணணும். இதுக்கு ஆயில் பட்டர் எதுவுமே யூஸ் பண்ண வேண்டாம், ப்ளைனாகவே குக் பண்ணலாம்.